ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண முறைப்படி கோப்பித்தூளை வெளிநாட்டிலும் ஈஸியாக எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். வாருங்கள். தேவையான பொருட்கள்: ரெடிமேட் கோப்பித்தூள் 250 கிராம், மல்லி 125 கிராம், சுக்கு 20 கிராம், சீரகம் 10 கிராம், சீனி 10 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 5 கிராம். இப்போ நாங்கள் மீடியம் ஹீட்டில் வைத்துக்கொண்டு மல்லியை போட்டு வறுப்போம். மல்லி கொஞ்ச நேரம் வறுபட்டவுடன் இப்போ சுக்கையும் இதனுடன் சேர்ப்போம். இப்போ கொஞ்சம் மல்லி நல்ல கலரில் வறுபட்டு வந்து விட்டது. இப்போ ஏலக்காயை சேர்ப்போம். சீரகத்தை கடைசியாகத்தான் சேர்க்க வேண்டும், ஏனென்றால் அது விரைவில் கறிவிடும். இப்போ சீரகத்தை சேர்த்து வறுப்போம். இப்போ நான் இதில் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன், நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்க்கலாம். இப்போ மல்லி வந்து நல்ல கலராக வறுபட்டு வந்து விட்டது. ஆக கருக விட்டிங்கன்னா சுவை இல்லாமல் போயிடும். இதுதான் கணக்கான பதம். இந்த சுகரும் சேர்ந்து நல்ல முருக வறுபட்டு விட்டது. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆறவிட போகின்றேன். இப்போ மல்லி நன்றாக ஆறிவிட்டது. இப்போ இந்த சுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது, அதனால் நான் வந்து அதை எடுத்து முதல்ல இந்த உரலில் போட்டு சின்ன துண்டுகளாக இடித்து எடுத்து போட்டு தான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகின்றேன். அப்படியே போட்டால் மிக்ஸி ஜார் உடைந்து போயிடும். அதனால் இப்படி நான் இடித்து சின்ன துண்டுகளாகி போட்டு போட போகின்றேன். இப்போது இப்படி நான் இடித்து வைத்திருக்கின்றேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, என்னடா என்னுடைய மிக்ஸி ஜார் வந்து சின்ன ரெண்டபடியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைத்தெடுக்க போகின்றேன்.
இப்போ நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து எடுக்க போகிறேன். வழமையாக நாங்கள் கோபி கொட்டை வாங்கித்தான் இப்படி வறுத்து இடித்து செய்கிறாங்க. நான் இங்கே வந்து ஈஸியாக செய்கிறதுக்காக இது வந்து கடையில் ரெடிமேடாக விற்கிது கோபித்தூள். அதைத்தான் நான் இப்போ இதனுடன் சேர்த்து அரைச்சி எடுக்க போகின்றேன். இது வந்து எங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், விரைவிலையும் செய்து முடித்து விட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அடிப்போம். இப்போ நான் நன்றாக அரைத்தெடுக்கின்றேன். இதில் கட்டை வந்திருக்கிறது. அதை நான் திரும்பவும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து எடுக்க போகின்றேன். ரெண்டு தரம் நான் இப்படி அடித்து இப்போ நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த முறையில் செய்த கோப்பியானது வெளிநாட்டு காலநிலைக்கு உகந்த ஹெல்த்தியான சுவையான ஒரு குடிபானமாகும். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள்.